ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கியூட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரை சூப், மிளகு தக்காளி கீரை சூப். அதுக்கு முக்கியமாக சின்ன வெங்காயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மிளகு தக்காளி ஒரு அரைக்கட்டு எடுத்துருக்கேன். மிளகு தக்காளி கீரை இது. ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேன் ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோட்டி மிளகு ஜீரகம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு. ரெண்டு பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வரமிளகாய் 4 சேர்த்துக்கலாம். 4 வரமிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இது 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவு. காரம் உங்களுக்கு விருப்பத்துக்கு இருக்க கூட குறைச்சி போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தில் 3/4 வாசி இதில் சேர்த்துடலாம். 1/4 வாசி எடுத்து வெளியே வச்சிடலாம். கொஞ்சமாக வெளியே வச்சுருவோம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாமே ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடணும். கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் நான் சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் சேர்த்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எதுவும் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இதில் நல்லா பிரட்டிட்டு அடுப்பை பாருங்கள். நான் இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். அரிசி கழுவின தண்ணியில் இப்போது நம்ம இது செய்ய போகிறோம். அரிசி கழுவின தண்ணி குக்கரில் ஒரு 1/4 குக்கர் வச்சுருக்கேன். மிளகு தக்காளி கீரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கீரைகளை நறுக்க தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நறுக்கிக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 6-7 பல் சேர்த்துக்கலாம். தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி, இது மாதிரி ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படியே போட்டோம் அப்படின்னா அப்படியே முழுசாகவே நிற்கும், ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. இப்போது நம்ம எடுத்து வச்ச அந்த இதை தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிடலாம். இதை மறுபடியும் என்னென்னு சொல்கிறேன். வெங்காயம், ஜீரகம், மிளகு, வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தூள் இதான் போட்டிருக்கோம். இதை இப்போ நம்ம வதக்கிட்டு ஆற வச்சு அரைக்க போகிறோம். இதை நல்லா அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இதையும் இதோட கலந்துக்கலாம். இந்த சூப் வந்துட்டு கிட்டத்தட்ட எலும்பு, ஆட்டுக்கால் இது மாதிரி சூப்பெல்லாம் இது மாதிரி தான் செய்யணும். என்ன கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும், பட் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டுடலாம். கொஞ்சம் சவுண்டு வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போது 5 விசில் வந்து சவுண்டெலாம் அடங்கியாச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். குழம்பு சூப்பராக சூப் வந்துட்டு கரெக்டான பொசிஷனில் கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இந்த கீரை வேக கொஞ்சம் டிலே ஆகுன்றனால 5 விசில் விட சொன்னேன். பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.